இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மயக்கத்துல இருக்கிறவன் எப்ப வேணாலும் கண் முழிச்சு கீழே வந்துருவான்டா. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் வா 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 வான்னு சொல்றல வா. கேட்க மாட்டியே. ஏய் என்ன பண்ண போற? டேய் அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. திடீர்னு கண்ணை முழிச்சா என்ன பண்ணுவ? வா. ஏய் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இவனை கட்டி போட்டுவி. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். இவனை கட்டி போடுறதுக்கு கயிறு இருக்கான்னு பாரு. ஏமாரா இவனை மூக்குல மட்டும் தான் அடிச்சியா? ஓங்கி ஒரே ஒரு அடிதான் அடிச்சேன். ஒரு குத்து தான் குத்துனியா? இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவன் அப்படியே ஏய் ஏந்திரா ஏந்திர ஏய் எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனை ஏய் மயக்கத்தில் இருக்காண்டி அவனையும் போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஏண்டா ஏன் குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கியா? உனக்குள்ள என்ன தைரியம் இருக்கும்? ஃபங்க்ஷன் மட்டும் முடியட்டும், அவனே உனக்கு சிறப்பான சம்பவம் இருக்குடா. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கட்டுறா அவனை. இத புடி. வீரா ஏய் வள்ளிமா தேடுறாங்க, நீ போ. நீ ஏய் நான் இங்கே இருக்கேன். யாராவது இவனை பார்த்துட்டு என்ன பண்றது? உன்னை கேக்குமே. ஏய் நீ ஏதாவது பதில் சொல்லி சமாளிடா. எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. போ. ஏய் என்னடா உள்ள அவ்வளவு பேர் இருக்காங்க. ப்ரோ சொல்லுங்க bro. என்ன இல்ல வந்ததுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டே இருக்கீங்களே. இல்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல பிரதர். ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, வர்றவங்களெல்லாம் ஒழுங்கா கவனிக்கணும்ல, அதுதான். அப்பா உளறிட்டோமோ? ப்ரோ வேற எதுவும் இல்லல்ல? இல்ல இல்ல வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். நீங்க உள்ள போங்க, நாங்க வந்துறோம். உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க. யா வாடா. வந்துறோம். ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள கவனிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒதுங்கி போறாங்க. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க என்னங்க? டேய் கூப்பிடுறாங்கடா. இங்க வாங்க. ஓ வாங்க மாப்ள. இவரை பாரு. எங்க என்னங்க நீங்க ஏதோ சம்பந்தம் இல்லாத ஆள் மாதிரி ஓரமா போய் நிக்கிறீங்க. இல்ல தலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். அப்படியா? கார்த்திக் நீங்க ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி ஒரு போட்டோ எடுங்களேன். டேய் என்னடா சரி எங்க சரிங்க. டேய் கொஞ்சமாவது சிரி. அப்படி சில மாதிரி நின்று இருக்காத, புரியுதா? சிரி. எடு எடு. ஓகேவா? எடுத்துட்டியா? எடுத்தாச்சுடா. ஏமா தாய் வீட்டு சீர் கொடுக்க போறாங்க, நீ எங்கம்மா போன? ஒரு சின்ன வேலை இருந்தது மாமா. இங்கதான் ரூம்ல பொருள் எடுக்க போயிருந்தேன். சரி தங்கச்சி, அண்ணா சீரை கொடுத்துருமா. இதோ தர. வீரா நீயும் பிருந்தாவும் வந்து சேர்ந்து பிடிங்க. வாங்க. டேய் ராகவா, நீயும் சேர்ந்து வாங்கிக்கடா. சரிப்பா. வாங்கிக்கங்க மாப்ள. ரெண்டு கையில பிடி. ஏய் என்னடா ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்மணி, நீ போய் புடவை மாத்து. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நினைச்சு பாரு. ஓகே லத்த. எங்க போனா இவன்? ச்சே, உயிரை வாங்குறதுக்குன்னு எல்லாரும் வருவானுங்க. கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? நாசமா போறவன் இப்பதான் வந்து தொலைணுமா? என்ன வள்ளி, எங்கெல்லாம் தேடுறது உங்களை? இங்க நின்னுட்டு இருக்கீங்க, முன்னாடி நிக்க வேண்டியவங்க நீங்க. ஆமா ஆமா, ஒரு வேலையா வந்த, இப்ப வந்துருவேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அதுக்குதான் நீங்க கூட்டிட்டு போவீங்கன்னு உங்களை பார்க்க வந்தேன். நான் வரேன், நீங்க போங்க. நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. சரிங்க.
என்ன பண்றீங்க? பாத்ரூம் போகணும். ஐயோ, இந்த ரூம் வேணாம். இது சுத்தமாவே இல்ல. ஏன்? அதான் அதான் சொன்னானே, இந்த ரூம் பாத்ரூம் சுத்தமாவே இல்ல. கீழே நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த ரூம் பூட்டி இருக்கு வள்ளி. அவசரம், போயிட்டு வந்துடுறேன். இதோ நான் சாவி கொடுத்து அனுப்புறேன். நீங்க போங்க, அங்க போங்க. இப்படி பண்றீங்களே வள்ளி. ஐயோ, நீங்க கீழே போங்க. அங்க இருக்கிற பாத்ரூம் சுத்தமா இருக்கும். அப்படியா? சரி போறேன். கீழே வரைக்கும் நடக்கணும். போங்க வள்ளி. வா. சித்தி எதுக்கு இந்த ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்குது? ஏதோ தப்பு நடக்குது. ஆளு நிக்கிறதும் சரியில்லை, கீழே ஃபங்க்ஷன் நடக்குது. சம்பந்தமே இல்லாத இடத்துல வந்து நின்னுக்கிட்டு எல்லாரையும் லாக் பண்ணுதுன்னா என்னமோ நடந்திருக்கு. கத்தாதடி. நான் அப்புறமா சொல்றேன். நீ வா வா. இவ எப்படி இங்க உள்ள வந்தா? பிற நான் ரூம் வாசல் நின்னுட்டு இருந்தால இவ என் கூட சண்டை போட்டு உள்ள வந்துட்டா. சொல்ல கேட்காம வந்துட்டா. வந்து இவனை பார்த்துட்டா. இப்ப கண்மணி கிட்ட போய் சொல்லிடுவேன்னு கத்திட்டு இருக்கா வீரா. ஓ, எல்லாரும் கூட்டு கலவாணிகளா? இந்தா இப்பவே ஊரை கூட்டி இந்த விஷயத்தை கேட்க சொல்லி விசேஷத்தை நிறுத்துறேன். எல்லாரும் வாங்களே, எல்லாரும் வாங்களே. இங்க யாரையும் அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. எல்லாரும் வாங்களே, சீக்கிரம் வாங்க. யாரையும் அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. கத்தாதங்கற போகாத விஜய். நீ விடுங்கடி. கேளு. போடி நில்லு. செட்டி இந்த வீடு சொல்றேன்ல. கத்தாதீங்க. காப்பாத்து கேளு. சொல்லு. போய் விஜய். வாய் மூடு விஜய். போ. இவங்க தான் நீங்க சொன்ன விஜயா? ஆமாம்மா, இவதான். சாரிங்க, நலங்க நிறுத்தணும்னு சொன்னாங்க. அதான் வர வழி தெரியாம அடிச்சிட்டேன். இல்ல பரவாயில்ல. நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. நல்லது. நல்ல பலமான அடிதான். இவளுக்கு தேவைதான் வலிமா. என்னாச்சு? மாறா, நான் கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தேனா இவ என் கூட சண்டை போட்டு கதவு திறந்து உள்ள வந்துட்டாடா. வந்து இவனை பார்த்துட்டு நான் உடனே போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன், நலங்கு நிறுத்துறேன், விழாவை நிறுத்துறேன், கண்மணி கிட்ட சொல்றேன்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டாடா. பெருச்சாளி பயவுள்ள. நல்ல வேளை இந்த பொண்ணுதான் வந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. ஒரே ஒரு அடிதான் அடிச்சிங்களா? ஒரு அடிதான் சார் அடிச்சேன். இன்னும் 4 சேர்த்து போட்டிருக்கலாம்ல. இவளெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையே. எப்படியாவது ஏதாவது ரூட்டை பிடிச்சி வந்துடுறா, காரப்பாம்பூச்சி மாதிரி. விடுறா, அதான் மயங்கிட்டால. வலிமா, நீங்க தமிழை கூட்டிட்டு கீழே போங்க. நாங்க இவ்வளவு ஏதாவது பண்ணிட்டு வரோம். வீரா, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இவன் இங்க கிடக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க பாத்துக்கிறோம் வலிமா, நீங்க கீழே கிளம்புங்க. பாத்துக்கிறோம் வலிமா, போங்க. வாமா, வா.
நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்பாவோட பிசினஸ் கூட இருந்து பாத்துக்கிறேன். நான் தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம். உங்களுது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது அது அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சமலம் ஓடிட்டு இருக்கு போல. அட எப்படி ப்ரோ கரெக்டா சொன்னீங்க? அதான் லுக்லயே தெரியுதே. பாரு. நீங்க நீங்க பேசிட்டே இருங்க. நாங்க இதை வந்துடுறோம். மாறா ஒரு நிமிஷம் வாயேன். வந்துடுறோம்ப்பா. எங்கடா போறீங்க? வந்துடுறேன்டா. எங்கடா போறீங்க? எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பதட்டமா வெளில போறாங்க? வந்ததுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் முகமும் சரியில்லை. சம்திங் இஸ் ராங். டேய் மாறா, என்னடா உள்ள அவ்வளவு பேர் ப்ரோ இருக்காங்க. ப்ரோ சொல்லுங்க bro. என்ன? இல்ல வந்ததுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டே இருக்கீங்களே. இல்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை பிரதர். ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, வர்றவங்களெல்லாம் ஒழுங்கா கவனிக்கணும்ல, அதுதான். அப்பா உளறிட்டோமோ? ப்ரோ வேற எதுவும் இல்லல்ல? இல்ல இல்ல வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் பிரதர். நீங்க உள்ள போங்க, நாங்க வந்துடுறோம். உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க. யா. வாடா. வந்துடுறோம். ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களை கவனிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒதுங்கி போறாங்க. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. வலிமா, அண்ணன் கூப்பிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இங்கே நின்னுட்டு இருக்க. ஓ, அது வந்து அம்மா ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? கடவுளே, இப்பதான் நம்ம குடும்பம் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கு. அதுக்குள்ள இப்படியா? ஐயோ, பாவி நாசமா போறவன். எங்க இருந்தா இவங்க எல்லாம் வராங்க? வலிமா, மாமா கூப்பிட்டாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எங்க இருந்து பாத்துக்கிறீங்களா? நானா? அவன் மயக்கத்துல தான் இருக்கான். ஒருவேளை அவன் இங்க எழுந்திருச்சானா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். வேற யாராவது கதவை திறந்து உள்ள போனா கூட தேவையில்லாத பிரச்சனை தான். நான் போய் மாமா என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன். நீங்க எங்கே இருங்க. சரிங்களா? வரேன். பாத்து. ஏய், கொஞ்சம் காமாறுறா. என்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்டா. பதட்டமா இருக்குடா. கண்மணியை பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த உண்மை தெரிஞ்சா என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான். டேய் டேய், வாய வைக்காத, அபசகுணமா பேசிக்கிட்டு. இப்ப அவன் எங்க இருக்கா? அதெல்லாம் அவனை செட்டில் பண்ணிட்டேன்டா. செட்டில் பண்ணிட்டனா? புரியல. செட்டில் பண்ணிட்டேன். அவனால உனக்கு பிரச்சனை வராது, அதுக்கு மேல கேட்காத. நம்பலாம்ல? டேய் நம்பலாண்டாப்பா. இங்க பாரு, நீயே பதட்டப்பட்டு எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துருவ போல. அவன் இங்க இருக்கானா வெளியே இருக்கானா? டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? நீ ஜாலியா போய் ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணு. போ, நீ போ, அங்க போய் நில்லு. போ டேய். போ போ. செட்டில் பண்ணிட்டானா? எங்க? ஏதோ மறைச்சு கிரிச்சு வச்சிருக்கானுங்களா? எங்க இருக்கா அவன்? தேடி பாப்போம். எங்க போனா இவன்? இங்கதானே இருக்க சொன்னேன். என்ன வள்ளி, எங்கெல்லாம் தேடுறது உங்களை? இங்க நின்னுட்டு இருக்கீங்க. முன்னாடி நிக்க வேண்டியவங்க நீங்க. ஆமா ஆமா, ஒரு வேலையா வந்த. இப்ப வந்துருவேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அதுக்குதான் நீங்க கூட்டிட்டு போவீங்கன்னு உங்களை பார்க்க வந்தேன். நான் வரேன். நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. சரிங்க. என்ன பண்றீங்க? பாத்ரூம் போகணும். ஐயோ, இந்த ரூம் வேணாம், இது சுத்தமாவே இல்ல. ஏன்? அதான்
அதான் சொன்னானே, இந்த ரூம் பாத்ரூம் சுத்தமாவே இல்ல. கீழே நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த ரூம் பூட்டிருக்கு வள்ளி. அவசரம், போயிட்டு வந்துடுறேன். இதோ நான் சாவி கொடுத்து அனுப்புறேன். நீங்க போங்க, அங்க போங்க. இப்படி பண்றீங்களே வள்ளி. ஐயோ, நீங்க கீழே போங்க. அங்க இருக்கிற பாத்ரூம் சுத்தமா இருக்கும். அப்படியா? சரி போறேன். கீழே வரைக்கும் நடக்கணும். போங்க வள்ளி. வா. சித்தி எதுக்கு இந்த ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்குது? ஏதோ தப்பு நடக்குது. ஆளு நிக்கிறதும் சரியில்லை, கீழே ஃபங்க்ஷன் நடக்குது. சம்பந்தமே இல்லாத இடத்துல வந்து நின்னுக்கிட்டு எல்லாரையும் லாக் பண்ணுதுன்னா என்னமோ நடந்திருக்கு. எப்படி உள்ள வந்தா? பிற நான் ரூம் வாசல் நின்னுட்டு இருந்தால இவ என் கூட சண்டை போட்டு உள்ள வந்துட்டா. சொல்ல கேட்காம வந்துட்டா. வந்து இவனை பார்த்துட்டா. இப்ப கண்மணி கிட்ட போய் சொல்லிடுவேன்னு கத்திட்டு இருக்கா வீரா. ஓ, எல்லாரும் கூட்டு கலவாணிகளா? இந்தா இப்பவே ஊரை கூட்டி இந்த விஷயத்தை கேட்க சொல்லி விசேஷத்தை நிறுத்துறேன். எல்லாரும் வாங்களே, எல்லாரும் வாங்களே. இங்க யாரையும் அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. எல்லாரும் வாங்களே, சீக்கிரம் வாங்க. யாரையும் அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. கத்தாதங்கறல போகாத விஜய். நீ சொல்லுங்க கேளு. போடுங்க இல்ல. செட்டி இந்த வீடியோ சொல்றேன்ல. கத்தாதீங்க காப்பாத்து கேளு. சொல்லுங்க விஜய். வாங்க ஓடு விஜய் போ. இவங்க தான் நீங்க சொன்ன விஜயா? ஆமாம்மா, இவதான். சாரிங்க, நலங்க நிறுத்தணும்னு சொன்னாங்க. அதான் வர வழி தெரியாம அடிச்சிட்டேன். இல்ல இல்ல பரவாயில்ல. நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. நல்லது, நல்ல பலமான அடிதான். இவளுக்கு தேவதா வலிமா. என்னாச்சு? மாறா, நான் கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தேனா இவ என் கூட சண்டை போட்டு கதவு திறந்து உள்ள வந்துட்டாடா. வந்து இவனை பார்த்துட்டு நான் உடனே போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன், நலங்கு நிறுத்துறேன், விழாவை நிறுத்துறேன், கண்மணி கிட்ட சொல்றேன்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டாடா. பெருச்சாளி பயவுள்ள. நல்ல வேளை இந்த பொண்ணுதான் வந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. ஒரே ஒரு அடிதான் அடிச்சிங்களா? ஒரு அடிதான் சார் அடிச்சேன். இன்னும் 4 சேர்த்து போட்டிருக்கலாம்ல. இவளெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையே. எப்படியாவது ஏதாவது ரூட்டை பிடிச்சி வந்துடுறா, காரப்பாம்பூச்சி மாதிரி. விடுறா, அதான் மயங்கிட்டால. வலிமா, நீங்க தமிழை கூட்டிட்டு கீழே போங்க. நாங்க இவ்வளவு ஏதாவது பண்ணிட்டு வரோம். வீரா, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இவன் இங்க கிடக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க பாத்துக்கிறோம் வலிமா, நீங்க கீழே கிளம்புங்க. டோன்ட் வரி. பாத்துக்கிறோம் வலிமா, போங்க. வாமா, வா.
வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. வாங்க தம்பி. வணக்கங்க. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். எங்க ஜனகாம்பால் வாக்கு கொடுத்தா என்ன ஆனாலும் வாக்க காப்பாத்துவாங்க சார். ரொம்ப சந்தோஷம். இது என் தங்கச்சி வள்ளி. வணக்கம். வாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கிச்சன் ஃபுல்லா உங்க ரெசிபி தான். ஒண்ணு விட மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். எல்லாமே நல்லாவும் வரும். உங்க ரெசிபிக்கெல்லாம் நான் பயங்கரமான விசிறின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என் பேரன் சிபி. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம். வாங்க. ஆமா, கோவில்லயே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணு உங்க பேத்தியா? பேத்தி மாதிரி. ஓ, என் கம்பெனில எனக்கு அடுத்த பொறுப்புல இருக்கா. என் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. ரொம்ப சந்தோஷம். நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. வாங்க, நலுங்கு வைங்க. ஆ, வாங்க. வாங்க வாங்க. பாப்பா, வா. வா, வா. வாமா, வாங்க. இது என் பெரிய மருமக, உங்களுக்கு தெரியும். ஆ, கோவில்ல பாத்தீங்கல்ல. இது என் நடுப்பையன் கார்த்தி. வணக்கம். இது பிருந்தா, அவன் ஒய்ஃப். வணக்கம். வணக்கம். ஹாய். வணக்கம். ஹாய் ப்ரோ. ஹாய். நான் அவங்க ரெண்டாவது பையன். ஓகே. நான் சிபி. ஆ, உங்க அன்னைக்கு தான் நலங்கு வைக்கிறாங்கல்ல? ஆமா. உங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார்ல? ஆ, ஆமா இருக்கா. ஓகே. எங்க அவங்கெல்லாம்? ஆ, டேய் ஏன்டா பயப்படாம இருடா, எதுவும் ஆகாது. அவனை சேஃபா அடைச்சு வச்சிருக்கோம், நான் பாத்துக்கிறேன், நீ பதறாம இரு. சரிடா, சேஃபா வச்சிருக்கல? எதுவும் ஆகாதுடா. ஆ, இதோ இங்கதான் இருக்காங்க. ஓ, டேய் ராகவா, மாறா, ஆ வாங்கடா. ஆ டேய் வா, சிரிச்சு முகமா வா. வாங்க. ஆ, டேய் இவரு சிபி. ஆ, கோவில்ல பார்த்தோம்ல, வணக்கம். ஜனகாம்பல் மேடம், ஹாய். அவங்களோட பேரு. ஓ, இவன் மாற என் தம்பி. ஹலோ. ஹலோ. ஹாய். இவன் ராகவன் என்னோட அண்ணன். ஓ, ஓகே. ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய். வீரா, நீ இங்க என்ன பண்ற? கீழே கண்மணி அக்காவுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீ இங்க நின்னுட்டு இருக்க. வா, நம்ம வைப் பண்ணலாம். இல்ல நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஷார்ட்ஸ் எடுக்கலாம்டி. என்ன வீரா, எந்நேரமும் சீரியஸா யோசிச்சிட்டு இருக்க? சரியான போர் தெரியுமா நீ? இப்ப நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? உன் ஹஸ்பண்ட் எதுவும் திட்டிட்டாரா? ஓன்னு சொல்லு, ஒரு வழி பண்ணிடலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேரங்காலம் தெரியாம இவங்க வேற இப்படி பண்றாங்களே. சரி வா, கீழே போலாம். நீங்க போங்க, நீங்க போய் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்களா? நீங்க போங்க, நான் சொல்றேன், நீங்க போங்க. நீ ஏ பிருந்தா, உன் அக்கா கொஞ்சம் கூட மாறவே இல்லடி. ஃபங்க்ஷன் அப்ப கூட ரொம்ப சீரியஸா சம்பந்தமே இல்லாத இடத்துல நின்னுட்டு இருக்கா. சரியான போர்டி உன் அக்கா. சரி வாங்க, நம்ம போலாம். ஓகே கத்தாலு. எங்க வர? ஒரு குத்து விளக்கு எடுக்கிறதுக்கு. குத்து விளக்கு எதுக்கு இங்க இருக்க போகுது? ஓ, சாமி ரூம்ல இருந்து போய் எடுத்துக்கோ. இங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க இங்க இருக்குன்னு? இங்கலாம் ஒண்ணு கிடையாது. சாமி ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ போ. இல்லக்கா, வள்ளியம்மா தான் சொன்னாங்க. அது பெரிய குத்து வழக்கம், ரூம்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இங்கதான்க்கா இருக்கும். அங்க இல்ல, நான் பாத்துட்டேன். நீ தள்ளுக்கா. சாமி ரூம்ல தான் இருக்கு. நான் தான் சாமி ரூம்ல எடுத்து வச்சேன். எடுத்துக்கோ போ. இப்ப எதுக்கு என்ன இந்த ரூம்குள்ள விட மாட்டேங்கிற? இந்த ரூம்குள்ள ஏதாவது ரகசியம் வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, போய் சாமி ரூம்ல தேடு போ. அட போங்கற. போடி, ஃபர்ஸ்ட் போ. போங்கறல. என்னமோ சரியில்லை, நீ ஏதோ பண்ற, சொல்ல மாட்டேங்கிற. ஓ, ஏய் கொஞ்சம் காமாறுடா, என்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்டா. பதட்டமா இருக்குடா. கண்மணியை பார்த்தல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த உண்மை தெரிஞ்சா என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான். டேய் டேய் வாய வைக்காத, அபசகுணமா பேசிக்கிட்டு. இப்ப அவன் எங்க இருக்கான்? அதெல்லாம் அவனை செட்டில் பண்ணிட்டேன்டா. செட்டில் பண்ணிட்டேன்னா புரியல. செட்டில் பண்ணிட்டேன், அவனால உனக்கு பிரச்சனை வராது, அதுக்கு மேல கேட்காத. நம்பலாம்ல? டேய் நம்பலாண்டாப்பா. இங்க பாரு, நீயே பதட்டப்பட்டு எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துருவ போல. அவன் இங்க இருக்கானா வெளியே இருக்கானா? டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, நீ ஜாலியா போய் ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணு. போ, நீ போ, அங்க போய் நில்லு. போ டேய் போ போ.
செட்டில் பண்ணிட்டானா? எங்க? ஏதோ மறைச்சு கிரிச்சு வச்சிருக்கானுங்களா? எங்க இருக்கான் அவன்? தேடி பாப்போம். எங்க போனா இவன்? இங்கதானே இருக்க சொன்னேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஏய் ஏய் இங்க என்ன பண்ற? போ போ. ஏன் இந்த வீட்ல நான் எந்த ரூமுக்கு போக கூடாதா? இந்த ரூமுக்கு போக கூடாது. போய் வேலைய பாரு போ. என் பொருள் இந்த ரூமுக்குள்ள இருக்கு. அதை எடுத்துட்டு நான் போயிடுறேன். உன் பொருளை வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? போடி இங்க இருந்து சொல்றல. போ. என்னை ஏன் விட மாட்டீங்க? உள்ள ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்கீங்களா? விஜி போய் இங்க இருந்து சொல்றல. முடியாது. ஏய் உனக்கு அற வேணுமா? போ. விடுங்கறல. விஜி விடுங்க, நான் உள்ள போணும். விஜி சொன்னா கேளு. இருக்கணும். என்னன்னா நான் பாக்குறேனே. சித்தி நீ விடுங்க. வேணா விஜி சொன்னா கேளு. நீ எதுவும் மறைக்கறியா? நான் பாத்தே ஆவணும். யார் இது உள்ள போவேன். ஏய் சொன்னா கேளு, தரக்காத. விடுங்கங்கறல. விஜி வேணா இங்க இருந்து போ. சொல்றல விஜி 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 விஜி. ஏய் 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 விஜி விஜி. ஏய் ஏய் விஜி விஜி விஜி. இதான் இந்த ஆளு புழக்கத்திலே காணுமா? விஜி வா விஜி. வா விஜி போயிடலாம். வா. ஐயோ என்ன சித்தி இது? யார் இவன்? எதுக்கு இவனை அடிச்சு போட்டிருக்கிய? கட்டிலாம் போட்டிருக்கிய? விஜி நான் சொல்றேன் எல்லாம் சொல்றேன். வா நீ வா. நான் சந்தேகப்பட்ட மாதிரி திருட்டு வேலையில பண்ணிட்டு இருக்கிய. உங்களை நல்ல வகைன்னு நினைச்சா எம்புட்டு கிரிமினலா யோசிக்கிறிய. விஜி விஜி அதெல்லாம் பொண்ணு இல்ல விஜி. இவன் நம்ம வீட்டுல திருடு வந்தான். கீழே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, மாடி வழியா திருடு வந்தான். அதான் அடிச்சு போட்டு வச்சிருக்கோம். அப்புறமா புடிச்சு கொடுத்துடலாம். நீ வா போலாம் வா. திருடு தானே? இருங்க எல்லாத்தையும் சொல்றேன். எல்லாரும் வாங்க வாங்க. திருட வந்துட்டா. எல்லாரும் வாங்க. திருட வந்துட்டா. என்ன சொல்றேன் கத்தாதடி. நான் அப்புறமா சொல்றேன். நீ வா வா. இவன் எப்படி இங்க உள்ள வந்தா? திரா நான் ரூம் வாசல்ல நின்னுட்டு இருந்தால இவன் என் கூட சண்டை போட்டு உள்ள வந்துட்டா. சொல்ல கேட்காம வந்துட்டா. வந்து இவனை பார்த்துட்டா. இப்ப கண்மணி கிட்ட போய் சொல்லிடுவேன்னு கத்திட்டு இருக்கா வீரா. ஓ எல்லாரும் கூட்டு களவாணிகளா? இந்தா இப்பவே ஊரை கூட்டி இந்த விஷயத்தை கேட்க சொல்லி விசேஷத்தை நிறுத்துறேன். எல்லாரும் வாங்களே, எல்லாரும் வாங்களே. இங்க யாரையோ அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. எல்லாரும் வாங்களே, சீக்கிரம் வாங்க. யாரையும் அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. கத்தாதங்கறல போகாத விஜி. நீ விடுங்கடா. கேளு. போடி நில்லு. செட்டி இந்த வீடு சொல்றேன்ல. கத்தாதீங்க. காப்பாத்து கேளு. சொல்லுங்க. போய் விஜி. வாய் மூடு விஜி. போ.
சார், நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்தி, லாயர் சுந்தரம் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நான் அவசர வேலையா வெளியூர் வந்திருக்கேன். நைட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு உங்களை வர சொன்னேன். ஆனா இங்கிருந்து நான் இன்னும் கிளம்பல. இனிமேல் தான் கிளம்பணும். நான் வீட்டுக்கு வர விடியற் காலம் ஆயிடும்பா. அப்படிங்களா? சார், நாளைக்கு காலையில கல்யாணம். நீங்க ஜாமீன் கொடுத்தாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கும். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது கார்த்தி. நான் விடியற் காலம் 5 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன். அப்போ நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. நான் ஜாமீன் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துறேன். நீங்க ஸ்டேஷனுக்கு போய் ஜாமீன் பேப்பரை காமிச்சு உங்க ஃப்ரெண்டு நவீனை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே கார்த்தி. சார், காலையில வர சொல்லியிருக்கேன். அப்ப அந்த டைம்ல வந்துருங்க. சரிங்க சார், வரேன் சார். ஓகே சார், நாங்க வரோம். வாங்க சார். சார், நீங்க கவலைப்படாம மண்டபத்துக்கு போங்க. நான் நாளைக்கு காலையில நேரா இங்க வந்து ஜட்ஜி சார் கிட்ட ஜாமீன் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நவீனை ரிலீஸ் பண்ணி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் அவங்க விருப்பப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வாங்க, உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டு. ஓகே. துப்பாக்கி எங்க தான் போயிருக்கோம்? இவ்வளவு நேரம் தேடியும் அது எங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அந்த போலீஸ்காரன் வந்து நம்ம காரியத்தையே கெடுத்தான். இல்லனா இந்நேரம் அந்த ரேவதி கதையை முடிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். என்னம்மா, வேலைக்கு போறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனேன், அதுக்குள்ள வந்துட்ட. ஏதாவது பிரச்சனையாம்மா? எனக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கல தாத்தா, அதான் வந்துட்டேன். சாமுண்டீஸ்வரி அம்மா மக கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தானே போனேன்? ஆமா தாத்தா, அங்கதான் வேலைக்கு போனேன். ஆனா அங்க நடந்ததெல்லாம் பார்த்து மனசு பொறுக்காம தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் தாத்தா. ஏமா, அப்படி என்னமா நடந்துச்சீங்க? தாத்தா, நம்ம கோயில்ல பார்த்தோம்ல பரமேஸ்வரி பாட்டி. ஆமா, அந்த சாமுண்டீஸ்வரி அம்மாவோட மாமியாரு. அவங்க தன்னோட பேத்தி கல்யாணத்துக்காக சீரெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க மண்டபத்துக்கு. ஆனா அவங்கள குடுக்க விடாம சாமுண்டீஸ்வரி மேடமும் அவங்க தங்கச்சியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி பாட்டிய ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க தாத்தா. என்னம்மா சொல்ற? அவமானப்படுத்திட்டாங்களா? ஆமா தாத்தா, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப பேசி அவமானப்படுத்திட்டாங்க. அதுவும் அவங்க தங்கச்சி சந்திரா மேடம் இருக்காங்கல்ல, ச்சே, அவங்க சொன்னதெல்லாம் நான் கூசுற வார்த்தையெல்லாம் சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. அதனால ராஜராஜன் சார் ரொம்ப கோவப்பட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டாரு. வயசானவங்கன்னு கூட பார்க்காம 2 பேரும் அந்த பாட்டிய மாத்தி மாத்தி கேவலமா பேசினதை பார்த்து பொறுக்க முடியாம தான் நானே வீட்டுக்கு வந்துட்டேன் தாத்தா. பாவம், அந்த பாட்டி எவ்வளவு நல்லவங்க. அன்னைக்கு கோயில்ல நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அந்த பாட்டி நமக்கு தானே ஆதரவா பேசி நல்லபடியா தீர்த்து வச்சாங்க. அவங்க அவமானப்பட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போனதை பார்க்க என்னால தாங்கிக்கவே முடியல தாத்தா. பாவம் தாத்தா, அந்த பாட்டி எப்படிதான் தாங்கிக்கிட்டாங்களோ. இவ்வளவு பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். அன்னைக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி சேதுபதி ஐயா கிட்ட சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இன்னைக்கு இந்த 2 குடும்பமும் ஜென்ம பகையா இருந்திருக்காது. அன்னைக்கு நான் காசுக்கு ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயத்தால இன்னைக்கு தீராத பழிப்பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். அந்த முத்துவேலுக்கு பயந்துகிட்டு உண்மையை சொல்லாம இருந்தது போதும். அவன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இனிமேல் பயப்படவே கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பரமேஸ்வரி அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான்.
பண்ணிட்டியாம்மா? விடிஞ்சா என் பேத்தியோட கல்யாணம், அதை என்ன பார்க்க விடாம பண்ணிட்டியம்மா. என் பேத்திக்காக நான் ஆசையா சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு போனேன். வழக்கம் போலதான் என் மருமக என்னை அவமானப்படுத்தி கழுத்தை பிடிச்சு மண்டபத்தை விட்டு வெளியே தள்ளிட்டா. கடைசி காலம் வரைக்கும் நான் எந்த உறவுகளுமே இல்லாம இப்படித்தான் அனாதையா வாழணுமா? ஒவ்வொருத்தரும் மகன் மருமக பேரன் பேத்தின்னு உறவுகளோட சந்தோஷமா வாழறாங்க. அதே மாதிரி வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது? அப்படி என்ன நான் பாவம் பண்ணிட்டேன்? என் காலத்திலேயாவது இந்த ரெண்டு உறவுகளும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறேன். அதை நிறைவேற்றி வைக்க மாட்டியா நீ? அம்மா அம்மா வணக்கம்மா. என்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நாங்க கூழ் ஊத்துற அன்னைக்கு நீங்க வந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு காளியம்மா என்ன அடிச்சப்போ நீங்க தான் எனக்கு ஆதரவா பேசி பிரச்சனையை முடிச்சு வச்சீங்க. அன்னைக்கே உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால சொல்ல முடியாம போயிடுச்சுமா. கிளவி கிட்ட அந்த ஏட்டு என்ன பேசுறான்னு தெரியலையே. ஒருவேளை நம்மளை பத்தி எதுவும் பேசுறானா? உண்மையா? என்ன உண்மை? அம்மா என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க நீங்க? எங்க குடும்பத்துக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களா? அது ரொம்ப வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த விஷயமா. அதைத்தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இன்னைக்கு நீங்களும் உங்க மருமக குடும்பமும் பிரிஞ்சு பகையா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்மா. என்ன சொல்றீங்க நீங்க? கேட்கும் போதே என் மனசெல்லாம் படப்படங்குது. எதுவா இருந்தாலும் விளக்கமா சொல்லுங்க ஐயா. உங்க மருமகளோட அம்மா சிவகாமி சேதுபதி ஐயா தப்பா சொன்ன ஒரு வார்த்தையால சாகல. வேற எப்படி செத்தாங்க? அவங்க குடிச்ச காப்பில விஷம் கலந்திருந்ததுனாலதான் அவங்க செத்தாங்க. காப்பில விஷம் கலந்திருந்ததா? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமாமா, அதான் உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அந்த சிவகாமி செத்த பிறகு அவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல சிவகாமி விஷம் சாப்பிட்டதுனாலதான் இறந்தாங்கன்னு தெளிவா போட்டிருந்துச்சுமா. அத சேதுபதி கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்ப சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேலு என்ன சொல்லக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாமா. அவையே உங்களை தடுத்து நிறுத்தினா? அந்த சிவகாமி சாகறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த முத்துவேலு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். அத சேதுபதியா கிட்ட சொல்லி அவனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த முத்துவேலு இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக சிவகாமிக்கு விஷத்தை வச்சு கொன்னுட்டான். அடப்பாவி, இவன் கொலை பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி எங்க மேல போட்டுட்டானே. இது ஏங்க நீங்க இத்தனை வருஷம் எங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அம்மா, அவன் பணத்தாசை காட்டி என்ன பேச விடாம பண்ணிட்டாமா. நானும் புத்தி கெட்டு போய் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேமா. அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுகிட்டே இருந்துச்சுமா. அதான் இன்னைக்கு துணிஞ்சு எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு வந்தேம்மா. நீங்க இந்த உண்மையை சொன்னதும் எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. இத்தனை வருஷமும் நாங்க தான் அவ சாவுக்கு காரணம்னு அந்த குற்ற உணர்வோடையே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப தெளிவாயிடுச்சு, என் மனசுக்கு நிம்மதியா ஆயிடுச்சு. அம்மா, இப்பவே வாங்கம்மா, மண்டபத்துக்கு போலாம். அங்க உங்க மருமகளை பார்த்து எல்லா உண்மையும் நான் சொல்றேன். உங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு நிம்மதிமா. சரி வாங்க, மண்டபத்துக்கு போவோம். அங்க போய் என் மருமகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. அம்மா இருங்கம்மா, நான் ஆட்டோ சரி சரி பிடிச்சு வாங்க, போயிடலாம். சீக்கிரம் வாங்க. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் மனசுல இருக்க குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அழுத. அதுக்கேத்த மாதிரி ஒருத்தர் அனுப்பி என் பிரச்சனையெல்லாம் தீக்கிற மாதிரி பண்ணிட்டியம்மா. உன் கருணையே கருணை தாயி. உன் கருணையால எல்லாம் நல்லபடியா நடக்கணும்மா.
முத்துவேலு பரமேஸ்வரி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அடியாளோட நிக்கிறான். நம்மள என்ன வேணாலும் பண்ணுமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பின்பக்கமா போய் அம்மா கூட்டிட்டு வந்துடலாம். பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு அம்மா வருவாங்க, அவங்கள கூட்டிட்டு போயிடு. சரிங்க சார். அம்மா அம்மா என்னையா இந்த பக்கமா வர? ஆட்டோ வந்துருச்சா? வா போலாம். அம்மா அம்மா நம்ம சேர்ந்து போனா பிரச்சனை ஆயிடுமா? என்ன பிரச்சனை? வெளியில அந்த முத்துவேலு அடியாட்களோட காத்துட்டு இருக்கான். அநேகமா அவன் என்ன குறி வச்சுதான் காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? முத்துவேல் அடியாட்களோட வெளியே நிக்கிறானா? பயப்படாதீங்கம்மா, நீங்க ஆட்டோல நேரா மண்டபத்துக்கு போயிருங்க. நான் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க வந்துடுறேம்மா. சரிப்பா, பார்த்து ஜாக்கிரதையா வா. சரிங்கம்மா, நீங்க போங்க. நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா நீங்க போயிருங்க போயிருங்க, நான் பின்னால வந்துடுறேன், கோயில் பின்னாடி வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா. கடவுளே, எனக்கு நீதான் துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். முருகா. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, அது நான் தான்ப்பா. சரிங்கப்பா. போப்பா, சீக்கிரம் போ. டேய் என்னடா கோயிலுக்குள்ள போனவன் இன்னும் ஆளை காணோம்? தெரியலையே என்ன. சரி, நீங்க உஷாரா பாத்துக்கிட்டுங்க. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. எங்க போன இவன்? ச்சே. ஏய் ஏய் தள்ளி போயா, போயாயோ. டேய் அவன் பின்பக்கமா போறாடா, போய் பிடிங்க. போங்க வாடா. யோ ஏய் ஏய் இல்லையா? யோ ஏய் ஏய் நில்லுடா. ஏய் ஏய் விட்டுறாதீங்க, பிடிங்க. நில்லுடா. ஏய் நில்லுடா. ஏய் வாடா. ச்சே தப்பிச்சிட்டான் ராஸ்கல். டேய் அப்படி போய் பாப்போம், வாங்கடா வாங்க. என்ன இவனுங்க நம்மளை விடமாட்டாங்க போல இருக்கே. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த உண்மை என்னோட போயிடும். இல்ல, இந்த உண்மையை எப்படியாவது வெளியே சொல்லியே ஆகணும். என்ன பண்ணலாம்? போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட வேண்டியதா. அப்பதான் எனக்கு ஏதாவது ஆனாலும் உண்மை அழியாம இருக்கும். வணக்கம், நான் ஏட்டு சண்முகம் பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை இப்ப சொல்ல போறேன். திருப்புலானி கிராமத்து தலைவரா இருக்கிற சாமுண்டீஸ்வரி மேடத்தோட அம்மா சிவகாமி சேதுபதி ஐயா சொன்ன திருட்டுப்பள்ளியால சாகல. அவங்களுக்கு விஷம் வச்சு கொன்னது சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேல் தான். இந்த உண்மையை தெரிஞ்ச நானு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட சேதுபதி ஐயாவை பார்க்க போனப்ப அந்த முத்துவேலை என்னை வழிமறிச்சு பணத்தை கொடுத்து என்னோட வாயை அடைச்சிட்டான். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த உண்மையை சேதுபதி ஐயா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மனசாட்சி உறுத்துனதுனால உண்மையை சொல்லலான்னு பார்த்தா முத்துவேல் என்னோட குடும்பத்தை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி துன்புறுத்தி இந்த உண்மையை சொல்ல விடாம பண்ணிட்டான். இப்ப துணிஞ்சு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். சிவகாமி அம்மா சாவுக்கும் சேதுபதி ஐயா குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவேலு தான். சாமுண்டீஸ்வரி அம்மா இதை புரிஞ்சுக்கணும். சேதுபதி ஐயா மேலையும் பரமேஸ்வரி அம்மா மேலையும் எந்த தப்பும் இல்லை. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தாதான் நான் பண்ண பாவம் போகும்.
எனக்கு ஏதாவது ஆனாலும் இந்த செல்போனை கார்த்தி தம்பி கையில கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா போதும். டேய் எங்கடா போயிருப்பான் அவன்? தெரியல. ச்சே, கையில மாட்டாம தப்பிச்சு போயிட்டானே. டேய் டேய் அங்க ஓடுறா போடா. வாடா வாடா வாங்க. சார், நவீனை பார்த்து கொஞ்சம் பேசணும். என்ன சார் இப்பதான் வந்துட்டு போனீங்க, திரும்பவும் வந்திருக்கீங்க? இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சரி சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. வா கார்த்தி, விடிஞ்சா கல்யாணம். நான் இன்னும் இங்கேயே இருக்கேன். என்ன ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? அதை பத்தி பேசுறதுக்காக தான்டா வந்தேன். எனக்கு தெரிஞ்ச லாயர் மூலியமா பேசியிருக்கேன். கையெழுத்து போட வேண்டிய ஜட்ஜு வெளியூர்ல இருக்காரு. நாளைக்கு மார்னிங் வந்துருவாரு. அவர் வந்ததும் ஜாமீன் கிடைச்சிரும். நீ மண்டபத்துக்கு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் கார்த்தி. எங்க நான் வெளியே வர முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்போ உன்னை பார்த்ததும் தான் நம்பிக்கையா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா, கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு கார்த்தி. சரிடா, இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். வரட்டுமா? சரி கார்த்தி. சார், தேங்க்யூ சார். ஹலோ மேடம், நான் ஸ்டேஷன்ல இருந்து ஏடி பேசுறேன். சொல்லுங்க சார். இங்க உங்க அக்கா மருமக ராஜா வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கு அங்க வந்தா? நவீன பக்கத்துல வந்திருந்தாரு. சரி, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? நவீன நாளை காலையில ஜாமீன் எடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாரு. அதான் நான் உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு ஃபோன் பண்ண மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சொல்லு சந்திரா. ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன சொல்லு? அந்த டிரைவர் பைய கார்த்தி நவீன நாளை காலையில ஜாமீன்ல எடுக்க போறானா? அந்த நவீன் ஜாமீன்ல வர போறானா? ஹே, அவன் வந்தா நம்ம பிளான் மொத்தமா வீணா போயிடுமே. அப்புறம் நாம நினைச்ச மாதிரி அந்த ஃப்ராடு செல்வத்துக்கு துர்காவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுமே. அதுக்கு தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த நவீன் பையன் காலையில வெளியில வந்தாலும் இங்க மண்டபத்துக்கு வரவே கூடாது. அவனை நீங்க தான் இங்க வரவிடாம தடுக்கணும். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி நம்ம பார்த்த மாப்பிளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். சரி சந்திரா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, வச்சிடுறேன். நம்ம மண்டபம் முழுக்க தேடி பார்த்தும் கிடைக்கல. கடைசியில இந்த பாண்டங்க கையில இருக்கா? ஐயோ! ஏய் பாப்பா, ஏய், இந்த துப்பாக்கி உனக்கு எப்படி கிடைச்சது? மேல ரூம்ல கிடைச்சது. அது ஏன் துப்பாக்கி? குடுமா? இல்ல, நான் தர மாட்டேன், எனக்கு வேணும். ஏய், அது ஏன் துப்பாக்கின்னு சொல்ற? தர மாட்டேன்னு சொல்ற? குடு. இல்ல, நான் தர மாட்டேன், எனக்கு விளையாட வேணும். நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், துப்பாக்கியே குடுமா. எங்க சாக்லேட் கொடுங்க பாப்போம். என்கிட்ட இப்ப சாக்லேட் இல்ல, பணம் கொடுக்கறேன், நீ போய் வாங்கிக்க. சரி. இந்தா. ஏய், வாங்க போய் சாக்லேட் சாப்பிடலாம். ஏய் ரேவதி, உன் ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கு போல, அதான் உன்னை போட்டு தள்ள முடியல. இப்ப நேரம் வந்துருச்சுடி, இந்த துப்பாக்கி ஏம உன் உயிரை எடுக்காம விடாதடி.
போனான்னு தெரியலையாடா? டேய், இனி அவனை தேடுறது வேஸ்ட். அதனால நானே கல்யாண மண்டபத்துல போய் பாக்குறேன். நீங்க இந்த போய் பாருங்க. அவன் எப்படி கல்யாண மண்டபத்துக்கு தான் போவான். அவனுக்கு முன்னால நான் போய் ஆகணும். சரி, போய் தேடுங்க. போங்க போங்க போங்க. இங்கதான்ப்பா நிறுத்து. இந்தாப்பா வச்சுக்க. சரிங்கம்மா. இப்பதானே அவமானப்பட்டு இங்க இருந்து போனேன். அதுக்குள்ள ஏன் திரும்ப வந்திருக்க? உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லையா? சாமுண்டீஸ்வரி, ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன். நீ இவ்வளவு வருஷமா எங்க மேல இவ்வளவு வன்மம் கோவத்தோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்க அம்மாவை கோயில்ல இருக்க நகை திருடிட்டாங்கன்னு பழி சொன்னதுக்காக உங்க அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு உங்க அம்மாவை கொன்னது நாங்க தானே நினைச்சிட்டு இருக்கேன்ல. அதுதான் இல்ல. இதேதான் நீ ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்பவும் அதையே சொல்லதான் மதியா? இத்தனை வருஷமா தெரியாத உண்மை இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்ன உண்மை? உங்க அம்மா சாவுக்கு நாங்க காரணம் இல்ல சாமுண்டீஸ்வரி. உங்க அம்மாவை கொன்னது சிவனாண்டி இருக்கான்ல, அவன் சித்தப்பா முத்துவேல் தான் கொண்டு இருக்கான். என்ன புது கதையை சொல்ற? எங்க அம்மா சாவுக்கு அந்த முத்துவேல் காரணமா? ஆமா, அந்த முத்துவேல் தான் உங்க அம்மாவுக்கு காஃபில விஷத்தை வச்சு கொன்னு இருக்கான். என்ன உன் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்னு புதுசா டிராமா பண்றியா? ஐயோ, டிராமா இல்ல, இப்பதான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்துச்சு. நீ சொல்றதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? நீ ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக இப்படி பொய் பித்தலாட்டம் பேசுறியா? நான் பொய் பித்தலாட்டாலும் சொல்லல. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. ஏன் சாமுண்டீஸ்வரி, இவ்வளவு நாள் இல்லாம ஒருத்த மேல ஒருத்த புகார் சொல்றான்னா அது ஏன் உண்மையா இருக்க கூடாதுன்னு நீ நினைச்சு பார்க்க மாட்டியா என்ன? எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்பியா? நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா வாயால சொன்னா எப்படி நம்புறது? ஐயோ, அந்த கிழவி உண்மையை சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு நம்மள உள்ளதெல்லாம விடாது போட்டிருக்கே. அதோட சாமுண்டீஸ்வரியும் நம்மள சும்மா விட மாட்டாளே. நீ நம்ப வேண்டாம், ஆதாரம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல ரிட்டையர் ஆனார்ல ஏட்டு சண்முகம், அவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். அவர் அந்த உண்மையை சொல்லதான் இங்க வந்துகிட்டே இருக்காரு. சண்முகமா? என்னங்க பாட்டி என்னென்னமோ சொல்றாங்க? அப்ப தாத்தாவும் பாட்டியும் இவ்வளவு நாளும் வீணா பழைய சுமந்துகிட்டு இருந்தாங்களா? அப்படிதான் இருக்கணும் ரோகிணி. தாத்தா பாட்டியை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. கண்டிப்பா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
மாயா மாதிரி இருக்கு. முர்கா போட்டு வந்திருக்கான்னா ஏதாவது விஷயம் இருக்கும் போட்டு இருக்க. போய் என்னன்னு கேட்போம். மாயா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மாயான்றது உனக்கு எப்படி தெரியும்? என்ன மாயா, உன்ன எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். ஆமா, நீ இங்க வந்திருக்கன்னா அதுல விஷயம் இருக்கணுமே. துப்பாக்கி? என்ன மாயா, துப்பாக்கியோட வந்திருக்க? ஆமா, இங்க யார் கதையாவது முடிக்க வந்திருக்கியா? ஆமா, ரேவதி கதையை முடிக்கதான் துப்பாக்கியோட வந்திருக்கேன். என் மகேஷோட நான் சேர்ந்து வாழ முடியல, அவ மட்டும் புருஷனோட சந்தோஷமா இருப்பாளா? அவளை கொன்னு நான் படுற வேதனையே அவ புருஷனையும் அனுபவிக்க வைக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். நீ போ. அப்படியா? அந்த சண்முகத்துக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும்? அம்மா, உங்க அம்மா இறந்த காலகட்டத்துல நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டா இருந்தாரு. அதனாலதான் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அக்கா, எனக்கு என்னமோ இந்த கிழவி மேலதான் டவுட்டா இருக்கு. இந்த கிழவி அந்த ஏட்டுக்கு பணம் கொடுத்து நடிக்க கூட சொல்லிருக்கலாம்ல. ஏய், இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ தான் செய்வ. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்ல. இப்ப வந்துகிட்டு இருக்காரு அந்த சண்முகம், வந்து எல்லா உண்மையும் அவர் வாயாலேயே சொல்வாரு. அப்ப புரிஞ்சுக்கங்க. அப்பா, பாட்டி சொல்றது உண்மையா இருக்கும் தான்ப்பா எனக்கு தோணுது. ஆமாம்மா, எங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சண்முகம் மூலமா ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. சண்முகம் வந்தா எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாயிடும். இந்த பண்ணவதா வந்துடுறேன்னு சொன்னான். ஐயா வாயா வாயா வாயா. ஐயோ, இவன் வந்துட்டானா? வழியிலேயே இவன் கதையை முடிக்கலான்னு பார்த்தேன், முடியாம போச்சு. ச்சே, இப்ப இவன் எல்லா உண்மையும் உளறி கொட்டிட்டானா அப்புறம் சாமுண்டீஸ்வரி நம்மள சும்மா விட மாட்டாளே. இவனை எப்படியாவது ஆஃப் பண்ணணும். நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறப்ப சாமுண்டீஸ்வரி, உங்க வாயாலேயே எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லுங்க. அப்பதான் நம்புவா. சொல்றேம்மா, சொல்லிடுறேம்மா. நீங்க இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் தப்புமா. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, சண்முகம், 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 ஐயா சண்முகம், சண்முகம், கண்ணை திறந்து பாருப்பா. ஐயோ, என்னாச்சு? அப்பா, எப்படியோ அந்த கிழமை ஏட்ட உண்மையை சொல்லப்படாம தடுத்தாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. அவனோட சேர்த்து அந்த ரகசியமும் மறைஞ்சிருச்சு. அப்பா, அந்த ரேவதி கதையை முடிக்கலான்னு பார்த்தா அந்த கிழமை மேல கொண்டு பாஞ்சிருச்சு. இனிமே இங்க இருந்தா மாட்டிப்போம், போயிட வேண்டியதுதான். வண்டி எடுத்துட்டு வாப்பா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம். என்னாச்சுங்க? அவன வண்டியில ஏத்தி ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வச்சாச்சு. சரி, யாரும் பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த குண்டடிப்பட்ட மேட்டரை விசாரிக்க ஏற்பாடு பண்றேன். மாமா, இந்த காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்க? ஏட்டு ஏதோ சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள சுட்டுட்டாங்க மாமா. அதான் மாப்பிள, எனக்கும் ஒன்னும் புரியல. ஒருவேளை அந்த முத்துவேல் தான் அப்படி பண்ணிருப்பானோ? கண்டிப்பா இருக்கும் மாமா. போலீஸ் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் மாமா, பாத்துப்போம்.
ஒருவேளை அந்த கிழவி சொன்னது உண்மைதானோ? எங்க அம்மாவை முத்துவேல் மாமா தான் கொண்டு இருப்பாரா? சொல்லு சந்திரா. என்னங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். கேளு சந்திரா. எங்க அம்மாவை கொண்டது முத்துவேல் மாமாவா அப்படின்னு அந்த கிழவி சொல்லுது உண்மையா?